உலகம் கணினிமயமாகி ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் மக்கள் தீர்ப்பை தீர்மானிப்பதோடு அவர்கள் செல்ல வேண்டிய பாதையையும் வழிகாட்டி கொண்டு நடுநிலை தவறாமல் உண்மை செய்திகளை அப்படியே சொல்லக்கூடிய வழக்கத்திற்கு தமிழ்நாட்டில் இந்த ஊடகத்துறை மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அதில் தன்னலம் சிறிதுமின்றி, விருப்பு வெறுப்பில்லாமல் விண்ணலைகள் மூலமாக கோடிக்கணக்கான மக்களை போய் சந்திக்கின்ற கேப்டன் டிவி, கேப்டன் பிரபாகரன் என்ற அற்புதமான ஒரு திரைப்படத்தில் அவர் கதாநாயகனாக வந்தார். அப்பொழுது உலகம் புறாம் உள்ள தமிழர்கள் பிரபாகரனை நெஞ்சிலே ஏந்தியிருந்த காலம். அவர் கேப்டன் டிவி பிரபாகரன் என்று பெயர் வைத்ததையே அவரை கேப்டன் என்றே அதற்கு பிறகு திரையுலகிலே அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு காங்கிரஸ் குடும்பத்திலே பிறந்தவர். இவரது தந்தையார் காங்கிரஸ் கட்சியிலே இருந்து பாடுபட்டு ஜெயிலுக்கெல்லாம் போனவர். இவர் சிறுவயதிலிருந்தே மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் மீது பற்றுக்கொண்டு அந்த படங்களை பார்ப்பது, அதுபோல மற்ற நண்பர்களோடு சேர்ந்து அப்படி நடித்து காட்டுவது என்ற வகையில் நான் எப்படியாவது ஒரு நாள் நடிகனாகி விடுவேன் என்று சென்னைக்கு வந்து, அவர் செல்லாத ஸ்டுடியோ இல்லை, அவருக்கு வண்ணம் அவ்வளவு பொருத்தமாக இல்லை, கொஞ்சம் கருப்பாக இருக்கிறார் என்று அவரை பல இடங்களிலே கொடுக்காமல், வாய்ப்பு கொடுக்காமல் அனுப்பின போது அவர் மனம் தளரவில்லை. அதே ப்ரொடியூசர்ஸ், அந்த பட தயாரிப்பாளர்கள் அவர் வீட்டிலே வந்து காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. 36 வருடங்களில் 156 படங்களிலே நடித்தவர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு பத்மபூஷன் விருது மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. தகுதியான ஒருவருக்கு ஒரு தகுதியான விருதினை வழங்கி இருக்கிறது. அவர் இயற்கை எய்திய பிறகு அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆணையிட்டார்கள். தமிழ்நாட்டு பிரச்சனை, காவிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நடிகர் சங்க தலைவராக இருந்த போது அந்த பதவியில் இருந்து கொண்டு எல்லோரையும் திரட்டி கொண்டு போய் நெய்வேலியிலே பல்லாயிரக்கணக்கானவர்களை ஊர்வலமாக அழைத்து சென்றார். ஆக தமிழ்நாட்டு பிரச்சனைகள் என்றால் அதிலே அதிக கவனம் செலுத்துவதோடு, ஈழத்திலே மக்கள் மடிகிறார்களே, பெண்கள் நாசமாக்கப்படுகிறார்களே, பச்சிளம் குழந்தை கூட தப்பவில்லையே, வயோதிகர்களையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லையே, கொடுமை 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 என்று அந்த கொடுமைகளை எதிர்த்து திரையுலகிலே ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான். அவர் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வதில் விளம்பரம் இல்லாமல் தானம் செய்யக்கூடியவர். அதனால் தான் அவரை தர்ம பிரபு என்றார்கள். கேப்டன் பிரபாகரன் தர்ம பிரபு ஆனார். அவர் திரைப்படங்களிலே நடித்தது மட்டுமல்ல, மேடைகளிலே பேசுகிற பொழுதும் அனல் பாயும், கனல் தெரிக்கும், அப்படிப்பட்ட பேச்சாளர் அவர். அவர் என்னுடைய வீட்டிற்கு வந்த போது என் தாயாரிடத்திலே ஆசி வாங்கினார். நானும் உங்களுக்கு மகன் மாதிரி தான் என்று சொன்னார். ஊரே கூடிவிட்டது. அந்த கூட்டத்திலே போய் நான் வரவேற்றவரை அவர் நான் வைகோவின் பரம ரசிகன் பேச்சுக்கு என்று அந்த கூட்டத்திலேயே சொன்னார். பிரச்சாரமும் ஒரு நாள் முழுக்க செய்தார். அவரை பொறுத்தமட்டில் விருப்பு வெறுப்பில்லாமல் எல்லோரையும் அரவணைப்பதனால் தான் நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராக இருந்தபோது அங்கு எந்த பிரச்சனையும் வரவில்லை. அந்த நடிகர் சங்கத்தை எவ்வளவு சிறப்பாக நடத்த முடியுமோ நடத்தி, அதுக்கு கடன்களை எல்லாம் அடைத்து 1 கோடி ரூபாய் வைப்பு நிதியிலே வைக்கிற அளவுக்கு அந்த திரைப்படங்களை வெளியிடுவதன் மூலம் மட்டுமல்ல, இந்த தொலைக்காட்சி மூலமும் அவர் வருமானத்தை சேர்த்து கொடுத்தார் நடிகர் சங்கத்துக்கு. நடிகர் சங்கம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் பணியாற்றும் போது
அவருக்கு உதவியாக நின்றது. அதன் முன்னர் என்ன எதிர்க்கட்சி தலைவரானார். எதிர்க்கட்சி தலைவரானார். ரொம்ப சூடானவர். அவருடைய சுயமரியாதைக்கு ஏதாவது இடையூறு செய்கிற மாதிரி யாராவது சொன்னால் அதுக்கு பதிலுக்கு வட்டியும் முதலுமாக கொடுக்காமல் அவர் சும்மா இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட துணிச்சற்காரர், எதை பற்றியும் பயப்படாதவர். அப்படிப்பட்ட ஒருவர் இன்னும் பல ஆண்டுகள் கலை உலகிலே அவர் பெரும்புகழ் பெற்று இன்னும் ஒரு 50 படங்கள் நடிக்க வேண்டிய ஒருவரை நோய் கொத்திக் கொண்டு போய்விட்டது. மரணம் என்கின்ற பொல்லா கழுகு அவரை கொண்டு விண்ணில் சேர்த்து விட்டது. அவர் புகழ் என்றைக்கும் நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும், எல்லோராலும் நினைவு கூறப்படும். தென்பாண்டி சீமையிலே இருந்து வந்து இங்கே திரையுலகிலே முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த். வாழ்க அவர் புகழ்.